இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க கோட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்ப்போம். விஜயும் அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸும் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடில் இருக்காங்க. அதனால் ஒரு மிஷனுக்காண்டி கென்யா போகிறாங்க. அங்கே ஒரு ட்ரெயின் பிளாஸ்ட் நடக்குது. அதில் வில்லன் இறந்துட்டதான் நினச்சி இவங்க அடுத்த மிஷனுக்கு போயிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே வில்லன் சாகலை. அதுக்கு பதிலாக அன்எக்ஸ்பெக்டட்லி வில்லனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்து போயிருந்தாங்க. இதனால் விஜயை பழிவாங்கணுன்ட்டு விஜயோட பையனை கிட்னாப் பண்ணியிருந்தாங்க. கிட்னாப் பண்ணதும் இல்லாமல் விஜய் பையன் இறந்ததா நம்ப வச்சுருந்தாங்க. அதனால் வில்லன் எடுத்து விஜய் பையனை வளர்க்குறாங்க. அதை விஜய்க்கு எதிராகவே திருப்பி விட்டு பழிவாங்க நினைக்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. இந்த படம் கம்ப்ளீட்டாக விஜய் ஃபேன்ஸுக்காண்டியே ஒரு மாஸ் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி மட்டுமே இந்த படம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த படத்தில் பிளாட்டே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எமோஷன்ஸ் ப்ராப்பராக கன்வே ஆகலை, ஸ்க்ரீன் பிளே கிரிப்பிங்காக இல்லை, டைலாக்ஸ் அந்த சில சீன்ஸில் இம்பேக்ட்ஃபுல்லாகவே இல்லை, சாங் பிளேஸ்மெண்ட் சுத்தமாக சரியில்லை. இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆவரேஜ் வாட்சபிளாக வந்ததுக்கு காரணம் விஜயும் டைரக்டர் வெங்கட் பிரபுவும் தான். கேஸ்டிங்கை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் கொடுத்த கேரக்டரை டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க, பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் வில்லன் கேரக்டருக்கு ஆக்டர் மோகனை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு அந்தளவுக்கு ஆப்ட் ஆகலையோ, வேறு யாரையாவது போட்டிருக்கலாமோன்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா அவர் சாங்ஸில் இப்போ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாட்டினாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அது போக படத்தோட பாசிட்டிவ்ஸே விஜய், அந்த டைட்டில் கார்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீமிங் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், காமெடி, இதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக 2-3 சீன்ஸில் வர காமெடிலாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இது போக டிஏஜிங்கை யூஸ் பண்ணி வர யங் விஜயாக இருக்கட்டும், ஏஐ யூஸ் பண்ணி சிங்கர் பவதாரணியோட வாய்ஸில் வந்த பாட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. டோட்டலாக இந்த படம் ஸ்க்ரீமிங் மூமெண்ட்ஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு பெரிய ஹீரோ, நிறைய கேமியோ, இதெல்லாம் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஆனால் ரிப்பீட்டட் வேல்யூவோடு ஒரு படம் எடுக்கணும்னா ஸ்க்ரீன் பிளேவும் டைலாகும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த படம் விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக டிசப்பாயிண்டடாக இருக்காது. இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. டைம் இருந்தால் போய் பாருங்கள்.